வெல்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான டாஸ்க் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இன்ஸ்டாமார்ட்டில் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஒரு டெலிவரி பார்ட்னராக இருக்க போகிறோம். ஸோ இந்த விலாக நம்ம பாட்டாக போட போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் யூலு வண்டி எடுக்க போனோம். பார்த்தா வண்டியே நமக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணதில் கடைசியாக புக்கிங் ஓப்பன் ஆச்சு. டிப்புன்னு புக்கிங்கை போட்டு நமக்கான வண்டியை தேட ஆரம்பித்தோம். அப்பயும் ஒரு வண்டியும் சிக்கினா சரின்னு போயிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் லாகின் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நம்பர்களே, அழகாக ஆர்டர் ஷெட்யூல் ஆகும் போதே போயிருந்திருக்கலாம். சும்மா வீடியோ எடுக்கிறேன்னு பேரில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த டைம் எல்லாம் பின்னாடி சரியான செய்கை செஞ்சிருச்சு. சரி நண்பர்களே, ஆர்டரை வாங்கிட்டு கிடுகிடுன்னு டெலிவரி பண்ணலான்னு போனா அங்கே நாளே ட்விஸ்ட். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிபி பிரச்சனை. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆர்டர் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தாங்கன்னா நம்மளுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சங்கட்டமான நிலைமையா போச்சு. இந்த இன்ஸ்டாமார்ட்டுக்காரன் நல்லா வேலையை பார்த்து விட்டான். சரின்னு அடுத்த ஆர்டர் வாங்கலான்னு ஸ்டோருக்கு வந்துட்டு அடுத்த ஆர்டர் பக்கத்துலேயே விழுந்தவன் ரொம்ப குஷியாக போயிட்டு இருந்தேன். இப்படியே 1, 2, 3 போயிட்டு இருந்துச்சு. சில சம்பவங்களும் ஆச்சு. சம்பவத்துக்காக தான் பார்ட் 2 வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2ல என்னென்ன சம்பவம் ஆச்சுன்னு விலாவாரியா சொல்றேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்பயே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 2:30 வரையுமே கிட்டத்தட்ட 12 ஆர்டர் ஓட்டணும். கிட்டத்தட்ட 12 ஆர்டருமே ரொம்ப அருமையாக தான் போச்சு. ஈவினிங் மேலே தான் சம்பவமே ஸ்டார்ட். காலையிலேக்கு ஒரு யோகா பார் வச்சு சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துட்டோம். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஜிக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட். ஸோ 4 மணிக்கு அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. அடுத்த ஷிஃப்ட்டை பார்ட் 2ல சொல்கிறேன். நண்பர்களே, இருங்க நேத்தோட காணொலி பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த காணொலியை பாருங்க. ஏன்னா இது பார்ட் 2 அஸ் அன் இன்ஸ்டாமார்ட் பார்ட்னர். ஸோ டெலிவரி பார்ட்னராக இந்த பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலையில் மதியம் வரையும் 12 ஆர்டர் ஓட்டியிருப்போம். நம்ம டார்கெட்டோ 30 ஆர்டர். 30 ஆர்டருக்கு இன்னும் எத்தனை 18 ஆர்டர். இந்த ஆர்டர்லாம் நம்ம ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ள முடிச்சோமா என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஈவினிங் ஜெப்டை ஓட்டி டயர்டா இருக்குன்னு ஒரு அருமையான இரானி சாய் குடிச்சோம். இரானி சாயில போய் ஒரு காஃபி குடிச்சேன். நம்ம எப்பவுமே யூனிக் தானே. ஸோ இப்போ ஸ்டோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30 கிட்ட 19 ஆர்டர் ஓட்டிருக்கோம். 12 மணிக்குள்ள 30 ஆர்டர் முடிக்கணும். நடுவில் டபுள் ஆர்டர்னா விழுந்துச்சு. அதை கதையெல்லாம் பார்ட் 3ல சொல்றேன். பேட்டரி மட்டும் கிட்டத்தட்ட 3 வாட்டி மாத்திட்டேன் ஒரே நாள்ல. கதை அப்படியே நகர்ந்துட்டே இருந்தா 12 மணி நெருங்க 11 மணி போல கிட்டத்தட்ட எனக்கு 3 ஆர்டர் விழுகணும். ஆர்டர் விழுகவே இல்லை. எனக்கே ஒரே பயம். ஏன்னா 27 ஆர்டர் இருக்கும் போது இன்னும் 3 ஆர்டர்ல நமக்கு 400 ரூபாய் ப்ராஃபிட் வரும். ஏன்னா 22 ஆர்டருக்கு நம்ம 1200 ரூபாய் சம்பாதிப்போம். 30 ஆர்டருக்கு 1600 ரூபாய் சம்பாதிப்போம். ஸோ இந்த 3 ஆர்டர்ல 400 ரூபாய் மிஸ் ஆயிருமேன்னு பார்த்தேன். ஸோ அடுத்த 2 ஆர்டர் அடுத்தடுத்து விழுக உடனே ஸ்டோருக்கு வந்து உட்கார்ந்தேன். பட் ஆர்டர் விழுந்த மாதிரியே இல்லை. 12 மணி ஆகி 12:15 ஆகி அந்த ஸ்டோரே மூடுற அளவுக்கு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஆர்டர் விழுகும்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல எனக்கு தெரியல 12 மணிக்கு மேலே ஆர்டர் விழுகாதுன்னு. ஸோ கடைசியாக நம்ம 29 ஆர்டரோட நம்ம சேலஞ்சில் தோற்றுருப்போம். எஸ், நம்ம 400 ரூபாயும் லாஸ் ஆயிருக்கும். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பார்ட் 3ல நான் ஃபேஸ் பண்ண சில என்னோட அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லாம் பார்ட் 3ல நாளைக்கு சொல்கிறேன். அஸ் இன்ஸ்டாமார்ட் டெலிவரி பாயா நம்ம ஒரு நாள் இருக்க போகிறதுல பார்ட் 3 இது. ஸோ பார்ட் 1 and 2 பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. ஸோ நம்ம டோட்டலாக எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 1205 ரூபாய். ஸோ நம்ம 29 ஆர்டர் ஓட்டிருக்கனால நமக்கு 1200 ரூபாய் கிடைக்கும். ஸோ 5 ரூபா ஏதோ புண்ணியம் நமக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காப்ல. ஸோ டெலிவரி பண்ணஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி இருக்காது போல. ரீசெண்டாக தான் இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இந்த 5 நாளைக்கோ 6 நாளைக்கோ இருக்கு போல. ஸோ 30 ஆர்டர்னா 1600, 22 ஆர்டர்னா 1200. ஸோ நம்ம ஒரு ஆர்டர் மிஸ் பண்ணனால நமக்கு 1200 பேக்கேஜ் தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் வந்து கீழே வந்து பொருள் வாங்காம லிஃப்ட்ல வைங்க ப்ரோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு கீழே கூட வந்து மதிச்சு ஒரு பொருளை வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, ஸோ அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்க யாருமே இது வரைக்கும் நான் போன இந்த 29ல கிட்டத்தட்ட 10 ஆர்டர்ல இந்த அப்பார்ட்மெண்ட் சேர்ந்து யாருமே கீழே வந்து வாங்கல. சரி, மேபி டோர் டெலிவரின்னு இருக்கு. சரி, சில பேராச்சும் வருவாங்க பார்த்தா ஏன்னா யாருமே வரல. இவன் பசங்க கூட இறங்கி வந்து வாங்க மாட்டாங்க. சில டைம் லிஃப்ட் கூட வேலை செய்யல. ஸோ 4 படிக்கட்டு நான் ஏறி போற வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க அந்த டெலிவரி பார்ட்னருக்கு தண்ணி வேணுமான்னு கேட்டு கூட கொடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே. நான் இந்த ஒரு 3 பாட்டுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச இந்த கண்டென்ட் பண்ணேன். ஸோ உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் காத்துருங்க.